நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த அவசர நேரத்தை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் இப்போ சர்வர் ஒர்க் ஆகாது இந்த இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கேட்கலாம், இந்த நான் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டே வாங்கலையே, அதை நான் எப்படி நான் பண்ணுறதுன்னு. சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அது ஆதாரத்தோடு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள். இதில் எல்லாமே இப்போ டாக்குமெண்ட் அப்லோடுங்கிற இடத்துக்கு வரும்போது தான் எல்லோரும் வெயிட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது சப்போஸ் சப்மிட் பண்ணிட்டோன்னா மறுபடியும் நம்ம சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணுவாங்க. இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் மார்க் இருக்கும். ஸ்டார்னால் மேண்டேட்ரி, இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி, யூஜி கன்சால்டேட்டட், மொத்த செமஸ்டருக்கு சேர்த்து குமுலேட்டிவ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லா கன்சால்டேட் மார்க் ஷீட்டு ஒரே இது பேரில் இருக்கும். அப்புறம் பிஜி டிகிரி, பிஜி கன்சால்டேட், இதில் எல்லாத்துலேயும் இந்த ஸ்டார் இருந்துக்கிட்டே வரும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டு சர்டிஃபிகேட், அதாவது 2024 நீங்கள் அப்ளை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அது அப்ரோப்ரியேட்டாக 2024 நீங்கள் அப்ளை பண்ணது டாட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணி ஆகணும். ஒன்று என்னென்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி ஒன்று கொடுக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட் ஸ்டடி காலேஜில் நீங்கள் டிசி வச்சுருப்பீங்கல்ல, அதை கூட இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கலாம். அதில் இதெல்லாமே 500 KB பிடிஎஃப். இதில் நீங்கள் இமேஜ் உங்களோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சைன், இது ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மேட்டு, பாக்கி எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டு. இதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து உங்களை கெசட்டட் ஆஃபீஸில் இருக்கும். இதுலேயும் பாருங்கள் இந்த மேண்டேட்ரி ஆப்ஷன், அதாவது இந்த ரெட் கலரில் ஒரு ஸ்டார் போட்டு இதெல்லாம் கண்டிப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. இப்படியே நீங்கள் வரிசையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஃபோட்டோ ஆதார் கார்டை ஃபோட்டோ ஐடி கார்டை பொறுத்தளவு ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தேன் சார், இதில் எனக்கு பணம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2019 நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா 2024 நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை செல்லும். நீங்கள் 2019 இதில் வந்து ஒரு ஐடியும் அதுக்கடுத்து ஒரு ஐடியும், இப்போ நம்ம வேறு ஏதாவது ஐடியை கொடுப்போம்னு சொல்லிட்டு வேறு ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து 0ன்னு காட்டாது, உங்களுக்கு பேமெண்ட்டை கட்ட சொல்லும். ஏன்னா ஏற்கனவே அப்ளை பண்ண அப்ளிகேஷன் தானே. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆதார் ஐடியை மேக்ஸிமம் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அதில் என்ன அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஐடி கொடுத்துறீங்களோ அந்த ஐடியே டேரெக்டாக நீங்கள் கொடுத்துடலாம். அந்த ஐடியை பொறுத்தளவு அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஐடின்னு ஒன்று கொடுத்து அதில் ஆதார், அதுக்கடுத்தது 19 ஆதார், 24 ஆதார், இப்போயும் ஆதார்னா